இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நேர்களே, இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சிறப்பு நிகழ்ச்சியும் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடையே அரசியல் விமர்சகர் ஜெகதீஷன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த பல நாட்களாகவே இப்போது இந்த டிவிகே, ஏன்னா நீங்கள் டிவிகேவோட முன்னாடி நிர்வாகின்றனால உங்களை அந்த கேள்வி கேட்குறேன். டிவிகேயோட செயல்பாடுகள் அப்படின்றத பற்றி பலரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு விஜயோட தேர்தல் பிரச்சாரம், அதில் பல இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் டைட்டில் பார்க் அந்த பக்கம் போகும்போதே பல ஐடியில் பணிபுரியவர்களே அந்த கூட்டமாக நின்று பார்த்தாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. அப்போ சில பேர் சொன்னாங்க, இது ஒரு சினிமா மோகம் சார் அப்படின்னாங்க. பட் ஐடியில் ஊழியர்கள், பல லட்சம் சம்பாதிப்பவர்கள், அவங்களாம் இது மாதிரி சிறு விஷயங்கள், இது மாதிரி சினிமா மோகமெல்லாம் ஆட்படிக்குமா என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, இல்லை சும்மா அவர் பார்க்க வந்திருக்காங்களா? பட் அவங்களாமே பார்க்க வரக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதா? இல்லைங்க, ஓட்ட கன்வெர்ட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். நான் எப்பயுமே தாவேக்க விஜய்க்கு வருகின்ற கூட்டம் என்பது அது ரசிகர்கள் கூட்டம் தான். பட் ரசிகர்கள் கூட்டம் அவர் அரசியல் எது பேசினாலும் பேசாட்டியும் பரவாயில்ல, அவங்க ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதில் வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கலாம். 10வது படிக்கிற பசங்க, 11வது படிக்கிற, இன்னுமே நான் அடுத்த தலைமுறையில் தான் அடுத்த வாட்டி தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்க இருக்கலாம். பட் மோஸ்ட்லி கன்வெர்ட் ஆகும். என்னோட இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த கன்வர்ஷனுங்கிறது அவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக பேசுகிறது இன்றைக்கி ஒரு 5.25 கோடி வாக்காளர்கள் பேசுகிறோம். அது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நிச்சயமாக 5 கோடியை தாண்டும் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போயே வாக்குப்பதிவு 1 கோடிக்கு மேலே முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறோம். அது தாண்டி போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குப்பதிவுனா நீங்கள் எவ்வளோ தான் விஜயோட முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து நான் கடைசியாக வந்த கூட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட 1 கோடி பேரை விஜய் பார்த்துருப்பாரா, இல்லை 1 கோடி மக்கள் விஜய் பார்த்துருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குறதா. லட்சக்கணக்கான வந்தார்கள். அதை நான் சொல்கிறேன். விக்கிரவாண்டி லட்சக்கணக்காக வந்தாங்க, மதுரை லட்சக்கணக்காக வந்தாங்க, பல ஊரில் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவங்க ஒரு ஆசையோடு வர்றாங்க, விஜய் பார்க்கணுங்கிற வர்றாங்க. அவர்களுக்கு பெரிய அரசியல் புரிதல், அரசியல் பற்றுதல்லாம் இல்லை. விஜய்ங்கிற ஒரு நடிகர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ஓட்டு போடுறோம். ஆனால் அதை வெளிப்படையாக சில நேரம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றத்திற்காக வாக்களிக்கிறோம், எங்களுக்கு திமுக அதிமுக அதிருப்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் பல நாள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, உங்களோட எம்எல்ஏ யாருன்னு கேட்பேன். தெரியாதும்பாங்க. டிவிஷனே தெரியாது. அப்புறம் நீ என்ன மாற்றத்துக்கு வாக்களிக்கிறேன் நான் திரும்ப கேட்பேன். நீ என்ன மாற்றத்துக்கு வாக்களிக்கிறேன்னா, இது எம்எல்ஏ, இது என்னோட இந்த ஆட்சியில் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இது பிடிக்கல, நான் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சில நேரங்களில் ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டேன்னு யாராவது அசிங்கமாக பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒரு மேல் பூச்சாக இல்லை நாங்கள் மாற்றத்துக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. பட் எல்லாருக்கும் விஜய் ஏதோ ஒரு தருணத்தில் விஜய் டான்ஸ் ஆடுறதோ, விஜய் பாட்டு பாடுறதோ, விஜய் ஃபைட் பண்ணுறதோ, இல்லை விஜய் எப்படி சினிமாவில் நம்மளெல்லாம் காப்பாற்றுறாரோ அதே மாதிரி நம்மளே காப்பாற்றுவாருன்னு ஒரு பிம்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பட் ஓட்ஸை கன்வெர்ட் ஆகத்தான் செய்யும். பட் இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப அதீதமான பெர்சன்டேஜ் போகும். 20-25 அதெல்லாம் இல்லை சார். அதற்கான வாய்ப்பெல்லாம் எம்ஜிஆருக்கு 30% தான் வந்தது. அவ்வளோதான் வந்துச்சு. அவ்வளோ ரொம்ப அதீதமான பிரச்சனை, அவ்வளோ அதீதமான பெர்சன்டேஜ். இன்னொரு சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி பெரம்பூரில் மட்டும் ஆகலாம். அதுவும் மேபி தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் 2-3 நாட்களாக என்ன வெள்ளமாக பாஞ்சுதுங்கிறத நம்ம எல்லாருமே எல்லா செய்திகளையும் பார்த்தோம். அது ஆறாக ஓடிச்சு. சில ஊர்களெல்லாம் இப்போது ஒரு அமைச்சர் ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்குமான சண்டைன்னு சொல்கிறாரு. ஜனநாயகம் 6000 ரூபாய், பணநாயகம் இல்லை, பணநாயகம் 6000 ரூபாய், ஜனநாயகம் 3000 ரூபா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஜனநாயகத்துக்கு பணநாயகத்துக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு கட்சியிலுமே கொடுத்தாங்கன்னு சொல்லப்போனால் தாவேக்க மேலே அந்த குற்றச்சாட்டெல்லாம் எடுத்துச்சு. திருநெல்வேலியில் நெல்லை வேட்பாளர் கொடுக்குறாருன்னு சொல்லி வர்றாங்க, இங்கே சேலத்தில் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதனால் வெள்ளமாக பாய்ந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? சில பேர் கொஞ்சம் டிவிக்கு ஓட்டு போடலாம்னு நினச்சா கூட அவங்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை அதிமுக ஓட்டு போடலாங்கிறவங்க திமுக அதிகமாக கொடுத்துட்டாங்க, அதிமுக கம்மியாக கொடுத்துட்டாங்க, இல்லை அதிமுக ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க திமுக, அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுது. ஸோ இந்த பெர்சன்டேஜாக போகிறது எல்லாரும் ரொம்ப அதீதமாக கொடுக்குற அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலே மாறிடுவார், அதில் மாற்றம் இல்லை. விஜயகாந்த் அவர்களோடு தான் அதிகமான வாக்குகள்லாம் வாங்குவார். ஆனால் ஒரு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி இல்லை சில எம்எல்ஏக்களை உருவாக்கக்கூடிய தலைவராகவோ கட்சியாகவோ தாவேக்கு இருக்குமா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கணிக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பிரியும். ஆமாம். ஆனால் எம்எல்ஏ சீட்ஸ் வாங்குறது கஷ்டம்னு சொல்லுங்க இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இந்த பாதிப்பு யாருக்கு இருக்குது சார்? இப்போ திமுகக்கா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு யாருக்கு சார் இந்த பாதிப்பு? சார் அதாவது சார், இது ஒட்டுமொத்தமாக விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருக்கார், இல்லை சில பேர் அதுக்கு பேர் டிஸ்ரப்டர்னு வைக்கிறாங்க. அது நீங்கள் என்ன பேர் வச்சாலும் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள்னால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, இல்லை விஜய் பிரித்த வாக்குகளால் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு பொதுவாக சொல்ல முடியாது நினைக்கிறேன். இது தொகுதி மாறுது. ஏன்னா சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக பிரிக்கடி கூட சில இடங்களில் நீங்கள் இந்த ஒரு 18-25 வயதுக்கு உட்பட்ட சிறுபான்மையினர் அவர்களுக்கு சிறுபான்மைங்கிற காரணமில்ல அவங்க ஓட்டு போடுறாங்க.
நீங்கள் அப்போ சிறுபான்மையினர் அடர்த்தியாக இருக்க தொகுதிகளில் விஜய் வந்து மேபி 2வது இடங்கள் வரலாம். இப்போ பாளையங்கோட்டை இல்லை வந்து கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் வரலாம். ஸோ அந்த இடத்துல யாரை பாதிச்சிருப்பாரோ திமுக பாதிச்சிருப்பார். மற்ற பல இடங்களை நான் பேசும்பொழுது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த 20-25% கொடுக்குறோம் கூட சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஆன்டி இன்கம்பன்சி வாக்கில் மட்டும் அவர் பிரிக்கிறார். அதிமுக கோர் ஓட் பேங்கை அவர் பிரிக்கிறார், கை வைக்கிறார். நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம காலையில் பார்ப்போம் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, இது அம்மாவோட ஓட்டு. ஆப்வியஸ்லி அதான் அப்படியே நடந்துச்சு. நீங்கள் வந்து 2011, 2014, 2016 வரைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு அந்த ஓட்டு கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் திமுக பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க நலத்திட்ட உதவிகள், இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் போன வாட்டி நிறைய கூட்டமெல்லாம் போட்டார். இந்த கிராமம் தூரம் கூட்டம் போடுவார், நகரம் தூரம் கூட்டம் போடுவார். அந்த கூட்டத்துக்கு பெண்கள் இருந்தாங்க. நாங்கள் கட்சிகள் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பெண்கள் வந்து நிறைய எங்கள் கூட்டத்துக்கு வராங்க. அது கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆரம்பிச்சு. ஏன்னா ஜெயலலிதாவோட மறைவு அதற்கு மிக முக்கியமான காரணம். இந்த முறை பார்க்கும் பொழுது பெண்கள் வாக்குகள் வந்து கொஞ்சம் விஜய்க்கு போகுது. ஏன்னா விஜய் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி போகிறாங்க. அவங்கெல்லாம் போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, நான் அதிமுக ஓட்டு போட்டேன், ஒரு காலத்தில் அதிமுக ஓட்டு போட்டேன், இல்லை போன வாட்டி கூட அதிமுக ஓட்டு போட்டேன். அந்த வாக்குகள் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறத நான் பார்க்குறேன். அப்போது விஜய் வந்து ஏதோ ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் இருக்குது, அதை வந்து பிரிக்கிறார். அதை பிரித்தார்னா அதில் வந்து அதிமுகவும் பிரிப்பாங்க, பாஜக பிரிப்பாங்க, அதே மாதிரி விஜயும் பிரிப்பார். அதிமுக கோர் வாக்கு வங்கி விஜய் கை வைக்கிறார். அதனால தான் வந்து இது அதிமுக பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல இடங்கள் நீங்கள் சில இடங்களில் திமுக இருக்கும், பல இடங்களில் அதிமுக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை தாண்டி விஜய்க்கு வந்து இப்போ நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, குறையும். ஆப்வியஸ்லி இப்போ வந்து பாஜக நீங்கள் வந்து 11% கட்சியாக வளர்ந்துருக்காங்க. இப்போ நீங்கள் எடப்பாடி வந்து 32 தொகுதிகளில் தாமரையை சுருக்கின காரணத்தினால அது ரொம்ப குறைய போகுது. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து அவங்க சில சீட் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு 4% கட்சியாக மாறி இருக்கும். அப்போ 7% எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது ஒன்று 7% அதிமுகக்குள்ளே போயிருக்கணும், இல்லை வெளியே போயிருச்சுன்னா விஜய் மாதிரியான நபர்களுக்கு போய் கொடு வாய்க்கள். அப்போ நீ பல கட்சிகளோட வாக்களை பிரிக்கிறார். திமுக வந்து இன்னும் ஒரு இந்த களத்தை வந்து திமுகவிற்கும் தாவேக்கு களமாக மாற்றிய காரணத்தினால் திமுகவுடைய கோர் ஓட்டு வங்கிங்கிறது பெருசாக பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிறவங்க யாருமே வந்து இப்போ தாவேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க அப்படியே தான் ஸ்டேபிளாக இருப்பாங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிரிவது இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். அதனால் வந்து இது அதிகமான பாதிப்பை அதிமுக சந்திக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா கூப்பன், 2000 ரூபா, அப்புறம் வந்து அதிமுக வந்து ஃப்ரிட்ஜு 2000 ரூபா போன்ற விஷயங்கள், அப்புறம் பேருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இவரும் வந்து விஜயும் வந்து இந்த 2500 ரூபா போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. பட் நான் சந்தித்த ஒரு கடை ஒன்று ஒரு மருக்கு மாம்பல ஒரு 7-8 பெண்கள் பணிபுரிகிறாங்க. நேற்று இரவு நாங்களை பார்த்து பேசும்போது 7-8 பெண்களும் வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 ரூபா வைத்த விசில்லாம் 10 ரூபாய்க்கு போச்சு அப்படி எல்லாம் சொன்னேன். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு சார். சரிங்க, அது என்ன தேர்தல் அறிக்கை பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு கொள்கை பிடிச்சிருக்கா? அதெல்லாம் சார் விஜய் என்னாவே எனக்கு பிடிக்கும். இதுதான் ஒரே மேட்டர் விஷயமா இருக்கே தவிர இப்போ தேர்தல் அறிக்கையே இந்த தேர்தலில் வந்து ஒரு பார்க்கப்படாத விஷயமா பார்க்கப்படுகிறது. ஒன்றும் வந்து விஜய் என்ன பிடிச்சிருக்கு அப்படிதான் போகுதே தவிர வேற எந்த விஷயமும் பார்க்கப்படாது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, இது ஒரு ஆபத்தான அரசியலாக தான் பார்க்குறேன். நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, இப்போது நீங்கள் விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, இவர் திருச்சிக்கு முதல்ல சனிக்கிழமை அரசியலுக்கு வந்தார். நீங்கள் முதல் கூட்டத்தில் அவருடைய வயரெல்லாம் அருந்துருச்சு. விஜய் பேசுறதே யாருக்கும் கேட்கல. நிறைய பேர் கிளம்பி போனாங்க. கீழே ஊடகங்கள் என்ன போட்டாங்கன்னா, விஜய் பேசுவதை கேட்காதால் கிளம்பி போன கூட்டம். நான் சொன்னேன் இல்லை, விஜய் பார்த்ததால் கிளம்பி போன கூட்டம். நான் பார்த்துட்டேன், அவர் என்ன பெஸ்ட்டாக எனக்கு என்ன, அவ்வளோதான், சிம்பிள். அதுதான். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு பெண்மணின்னு சொல்ல போனால் அந்த பாப்பா பக்கம் படித்த போனால் தான் தெரியுதாங்க. அவங்க வந்து அண்ணா சூப்பர், நான் இது மாதிரி நான் தேர்தல் அறிக்கையை பார்த்தது இல்லைண்ணா, மற்ற கட்சிகளும் அதை கொடுக்குறதாலும் அவங்க அண்ணன் கொடுத்துருக்காரு, ஆனால் அவங்களாம் கவர்மெண்ட் காசு வந்து பண்ணானே எங்கள் அண்ணன் சொந்த காசு வந்து பண்ணுவாருன்னு சொல்லி சொல்லுது அந்த பொண்ணு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லலை, ஏதாவது ஒரு தருணத்தில் விஜய் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ பல இடங்களில் அவர் பேச வேலை சாலை வளம் தான் போனார். நீங்கள் மற்ற தலைவர்கிட்ட கேட்கலாம், ஏங்க சாலை வளம் இப்போ ஸ்டாலினோ இல்லை எடப்பாடி அவர்களோ இல்லை சீமானோ போனால் என்ன பேசாமல் போகிறாங்க, இது என்ன இவரை பார்க்குறக்க நம்ம வந்தோம். அவங்க யாரும் ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ சீமானோ பார்ப்பதற்கு வர கூட்டுக்கு நல்ல. சீமான் என்ன பேசுகிறார், ஸ்டாலின் என்ன பேசுகிறார், எடப்பாடி என்ன பேசுகிறார், இதுதான் அவங்களோட முக்கியமான விஷயமாக இருக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் இல்லை, அவர் பேசினாலும் பரவாயில்ல, பேசாட்டியும் பரவாயில்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசாட்டி கூட திமுக சதின்னு சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் காரைக்குடியிலையோ இல்லை சென்னையில் பல பகுதிகளிலையோ போகும்பொழுது நான் பேச வேண்டாம், நான் சாலை வளம் போகிறேன், என் முகத்தை பார்த்துட்டிங்களா, என் முகத்தை எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, என்னோட முகத்துக்கு தான் வாக்கு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மற்ற கட்சிக்கும் விஜய் தாவேக்கருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. மற்ற கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை முதல்வரோ அந்த வேட்பாளர் யாரும் அறிமுகப்படுத்துகிறார் மக்கள்கிட்ட. இவர் வந்து இந்த சின்னத்தில் நிற்கிறாரு சூரியனில், இவர் வந்து தாமரை இது கத்திரி அறிவாளில் நிற்கிறாரு, இவர் வந்து பம்பரத்தில் நிற்கிறார், ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார். ஆனால் விஜய் விசில்ங்கிற சொல்கிறாரே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தலை. அவர் என்ன மறுபடியும் சொல்கிறாரு, என்னோட முகத்தை பார்த்து ஓட்டு போடு, காலைல எந்திரிச்சுப்போ, காலைல 7 மணிக்கெலாம் போயிடுங்க, காலைல போய் விசிலை பார்த்து ஒரு அழுத்தழுத்தி வந்துருங்க. இதுதான் அவரோட எல்லா இடத்துலையும் ஒரே மெசேஜ். அவர் இது வந்து 2 விஷயத்தில் ஆபத்தான அரசியலை கொடுக்குது. என்னென்னா, இப்போ வந்து ஏடிஆர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஏடிஆரில் வந்து யார் குற்றப்பின்னணியில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக்கு வந்து 20% நபர்கள் கடுமையான குற்றம் புரிந்தவர்கள்,
இது எத்தனை இன்னும் சொல்லப்போனால் படித்த இளைஞர்கள், மாற்றத்தை தேடுகின்ற இளைஞர்கள் சொல்லிக்கிற இவர்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்? தெரியவே தெரியாது. ஏன்னா விஜய் நான் முகத்தை பார்த்து ஓட்டு போட சொன்னார், நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இன்னொரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் நாங்கள் படித்து பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் விஜயுடைய கொள்கை இங்கே வந்து விவாதிக்கப்பட்டதும் விவாதிக்கவே படலை. ரொம்ப சிம்பிளான காரணம், திமுக நாம் தமிழர் 50% காப்பி அடிச்சு எழுதின கொள்கை அது. அதை எதுங்க பெருசாக விவாதிச்சுன்னு விட்டுட்டாங்க. தேர்தல் அறிக்கை இந்த காலத்தில் விவாதிக்கப்பட்டதா? அதுவும் விவாதிக்கப்படலை. நீங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கை போது அன்றைக்கி நைட்டு டிபேட் ஆச்சு, திமுக தேர்தல் அறிக்கை வரும்போது டிபேட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு போன வாட்டியோட ரொம்ப சூப்பரான தேர்தல் அறிக்கைலாம் கிடையாது, பட் ஆனால் அவர் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாலும் பாட்டெல்லாம் பாடுறாரு. அதிமுக தலைவரும் எல்லா இடங்களையும் போய் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இந்த காலத்தில் விவாதிக்கப்படவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எங்கள் திமுக வந்து எல்லாம் காப்பி அடிச்சு வச்சிருக்காரு, என்னங்க பேசுகிறேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போது இவங்க இந்த பசங்களை அதெல்லாம் படிக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. விஜய் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துற போது. விஜய் வந்தால் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், பாலியல் குற்றங்கள் ஒழிஞ்சிரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் காண போயிடும். விஜய் வந்தால் அப்படியே தேனார் உண்மையிலே சங்கர் படம் மாதிரி அப்படியே கடைசி காட்சியில் எல்லாம் ஊரெல்லாம் மாறிட்டே வரும். ரஜினிகாந்த் நடந்து வரும்போது அப்படி ஊரெல்லாம் மாறல, அந்த மாதிரி எல்லாம் மாறிடும். அவங்க ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்கிறாங்க. அவங்க வாழ்கின்ற உலகங்கிறது வேறு உலகமாக இருக்குது. அதனால் அவர்களுக்கு அந்த கவலை இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது உதாரணத்துக்கு விஜய் வருகிறார். விஜய் வந்தார்னா விஜய் வந்து என்ன கவர்னன்ஸ் கூட தெரியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து கட்சி எப்படி நடத்துறதுங்கிற நிறைய சிக்கல் இருக்கிறத பார்க்கின்றோம். இப்போ நீங்கள் இந்த ஒரு மினிஸ்ட்ரி யோசிச்சு பாருங்கள், விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், புஷியானந்த் வந்து ஏதோ ஒரு அமைச்சர் ஆகிட்டார், வெங்கட்ரமணன் வந்து நிதி அமைச்சர் ஆகிட்டார், ஆதவ அர்ஜுனா வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார். இது பார்க்க சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா நான் இதாக சொல்ல குறைச்சி மதிப்பிடலை. உங்களுக்கு கட்சி நடத்துறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு தேர்தல் அணுகிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாத்தையும் சொல்ல போனால் ஒருவேளை அமைச்சிட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, திமுக எங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சட்டமன்றத்தில் போய் சட்டமன்றத்தில் எப்படி உட்காரணும்னு யாராவது சொல்லிக் கொடுத்தீங்களா? எங்களுக்கு எங்கள் அண்ணனை வேணும்னு திமுக முடக்குது, பாஜக கொள்கை எதிரியான பாஜகவும் திமுகவும் சதி செய்து கொண்டு எங்கள் அண்ணனை உட்கார விடாமல் செய்கிறார்கள், அதனால தான் எங்கள் அண்ணன் உட்கார மாட்டேறாங்க கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே தான் காட்டுறாங்களா? இல்லை. எடுக்கப்பட்ட மாற்றம்னு சொல்லி சொன்னார். எடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் யார்? திமுகலேருந்து, அதிமுகலேருந்து, பாஜகலேருந்தும் வந்தவங்கள வாங்க கேண்டிடேட்ஸ் கொடுக்குறோம். அதில் சில பேர் கஞ்சா வியாபாரிகளாக இருக்கிறாங்க, ஜோசியம் சொல்கிறவங்களா இருக்கிறாங்க, கேன்சருக்கு குணப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நபர்கள் ஏன்னா விஜய் யாரையுமே சரியாக பார்க்க கூட இல்லை. அவர் வந்து தேர்வு பண்ணார்னு சொல்லி சொன்னாங்க. யாரையும் ஒரு தேர்வெல்லாம் பண்ணல, கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதனால் அவருக்கு யார் நிற்கலான்னு கூட அவருக்கு பெரிய ஐடியாலாம் கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் சார் நீங்கள் பார்த்துக்கலாம் சார், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிற. அப்போ இந்த மாதிரியான நபர் வந்து இவர் கையில் போய் ஆட்சி கட்டில் எடுத்து கொடுக்குறோன்னா தமிழ்நாடு என்ன நிலைமையாகும்? அவருக்கு தான் சார் சொல்கிறார், ஒரு பட்ஜெட் போடுறாங்க, பட்ஜெட்டில் எதுவுமே இல்லைங்கிறாரு. பட்ஜெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பட்ஜெட்டை திறந்து பார்க்காம நீங்கள் பட்ஜெட் அப்படின்னு எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா தெரியாது. அவருக்கு வந்து ஏன் கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படுகிறது, அந்த ஒதுக்கப்படுறதுல எது அதிகமாக வெளியே போகுது, ஏதாவது புரிதல் இருக்கா? இன்னொன்று, அவரோட தேர்தல் அறிக்கை அவர் என்ன சொன்னார், திமுகவும் அதிமுகவும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் 2000 இவங்களும் 2000. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னா நான் 2500 சொல்கிறேன். இல்லை, முதல்ல நான் வந்து இலவசம் தரமாட்டேன் இல்லையா? ஒரு சமயம் வரைக்கும் சர்க்கார் விஜயா இருந்தார், அதற்கு பிறகு ஜனநாயகன் விஜயம் மாறிட்டார், எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லி. அவருடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு 10 லட்சம் கோடி கடனில் திமுக நிப்பாட்டிட்டாங்க. விஜய் ஒருவேளை இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினா சொல்கிறார், நான் எல்லாத்தையும் செயல்படுத்துவேங்கிறார். 30 லட்சம் கோடி கடன் வாங்கணும். விஜய் போடுகின்ற முதல் கையெழுத்து எனக்கு வந்து 30,000 கோடி கடன் கொடுங்க, நான் முதல் திட்டத்தை கொண்டு வரதுக்கு அப்படின்னு. அதுதான் முதல்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்த உடனே நீங்கள் வந்து வருவாயெல்லாம் பெருக்க முடியாது. வந்த உடனே விஜய் சொல்லிட்டாருப்பா, இனிமேல் மணல் கொள்ளையெல்லாம் தடுத்துட முடியும், இவங்க கட்சியோட மணல் கொள்ளைக்காரெல்லாம் உள்ளே இருக்குது, இந்த காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஹைவே கான்ட்ராக்டர்லாம் உள்ளே இருக்கார், அப்போ அதெல்லாம் தடுத்துட முடியாது. சாராயம் பெருக்கி ஓடும், நீங்கள் வேணால் தனியாரும் சேர்ந்து வேணால் சாராயம் விற்றுக்கணும்னு சொல்லுவார். அப்படி தான் வருவாய் பெருக்கடா உண்டே தவிர, அப்போ இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு எங்கேருந்து நிதி வரும்? நான் வந்து மேலே சண்டை போடுவாரா, சண்டை போட்டு என்ன பண்ணுவாருங்கிறது தெரியாது. அப்போ இது ஒரு பெரிய ஐடியாவே விஜய்க்கு இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, நான் அதோட கூடுதலாக சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காரு. ஒரு சூப்பர் கவர்னன்ஸ் கொடுக்கலாங்கிறாரு. கவர்னன்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங்கே தெரியாத ஒருத்தர் சூப்பர் கவர்னன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆச்சரியமாக. சார் இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு பாஜகவோட ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரை பார்த்தேன், ஸ்டார் கேம்பெயினரை பார்த்தேன். அவங்க என்ன சொன்னால், நான் பல்வேறு ஊருக்கு போயிட்டு வந்தேங்க, அப்போ எல்லாருமே வந்து விஜய்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன், என்ன மாதிரி இருப்பாங்க சொல்லியிருப்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, உன்ன மாதிரி இல்லைப்பா, ஒரு 50-55 வயது அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் கூட எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, எங்களுக்கு திமுக அதிமுக தேவையில்லை, இவர் ஒரு நல்ல ஆட்சி தருவார்னு சொல்லி பலரும் என்கிட்ட சொல்கிறாங்கப்பான்ட்டு ஒரு பாஜகவோட ஸ்டார் கேம்பெயினர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்களே இந்த மாதிரி பார்த்துருக்காங்கன்னா, ஸோ வயது வரம்புன்னும் போது 50-55 வயதுக்காரங்க கூட ஒரு மாற்றம் தேவைன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்காருல்ல விஜய், அப்படி சொல்லப்படுது. இல்லை சார், அதான் நீங்கள் இந்த மாற்றம் தேவை உண்மையிலேயே சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் மாற்றம் தேவை. நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் பார்க்குற மாதிரி நான் வேறு சில ஆட்களை பார்க்குறேன். நான் இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சிக்குள்ளேருந்து என்கிட்ட இன்னும் தொடர்பில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. நேற்று ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஆனால் தயவு செய்து விஜய் வந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, வந்தால் நாட்டை சுடுகாடாக்கி மாற்றிடுவாங்க இவங்க, இப்படி பேசுகிறேன். நானே ஓட்டு போட மாட்டேன் இந்த கட்சிக்கு, ஆனால் மக்கள் சில பேர் ஓட்டு போடாமல் சொல்கிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். ரொம்ப நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த 2 வருஷத்தில்
விஜய் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு மக்களுக்காக என்ன பண்ணார், என்ன பேசினார், அப்படிதான் நான் யோசிப்பேன். இந்த 2 வருஷத்தில் உண்மையிலே விஜய் வந்து இப்போ நான் ஏன் மெயினாக வெளியே வந்தேன்னா, மக்களுக்கு பிரச்சனை நடக்குது, விஜய் மௌனமாக இருக்கார், பேச மாட்டேங்கிறார், வாய் மூடிட்டு இருக்கார், களத்துக்கு வர மாட்டேங்கிறார், கடைசி களத்துக்கு வராமே தேர்தல் சந்திக்கணும்னு நினைக்கிறார், தன்னோட சினிமா படம் மட்டுமே தனக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறார். அது எப்படி சரியாகுங்கிறதா என்னோட கேள்வியாக இருந்தது. அப்போ அந்த கேள்வியை கேட்குறவங்க இன்னொன்று சார், இப்போ நீங்கள் திமுக இந்த ஆட்சியில் எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஓகே, அப்போது நீங்கள் அதிமுக எப்படி இருந்துச்சுன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க, ஆப்வியஸ்லி இப்படி யோசிப்பீங்களே தவிர, இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு வெளியே வராத ஒருத்தருக்கு நான் வந்து இந்த வாக்குகள் செலுத்துவேன், நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்னா, உங்களோட வாக்கோட வலிமை உங்களுக்கு தெரியல தான் நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து திமுக அதிமுக நிறைய குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வந்து ஊழல் கட்சி அப்படிலாம் நீங்கள் பேசலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த 2 கட்சிகளுடைய பங்களிப்பை நம்ம வந்து குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கான பிரச்சனைக்கு நான் நிற்க மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போது இவங்க ஆசிரியர்கள் போராட்டாங்க, பகுதியில் ஆசிரியர்கள் டிசம்பர் மாதம் இறுதியை கணக்கு பண்ணி பாருங்களேன், போராட்ட களமாக இருந்தது தமிழ்நாடு, நம்மளே பேசியிருக்கோம் இங்கே, ஃபுல் போராட்டம். விஜய் எதுக்குமே வாய் திறக்கல, பணையும் ஒரு நீலகரில் படுத்து தூய்மை பணியாரெல்லாம் வந்து வீட்டில் வர வச்சு பார்த்தாரு சார். அது எவ்வளோ பெரிய இவங்க போயிருக்கிறதே எனக்கு வந்து உண்மையிலே எப்படி போகிறாங்கங்கிறது தெரியல. அது எப்படி வந்து இவர் கூப்பிடுவாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உங்களுக்கு சும்மா எல்லா இடம் போனால் கூட்டம் வரும். விஜய்க்கு வந்து ஒரு திருமணத்துக்கு போனால் கூட்டம் வர மாட்டேங்குது. விஜய் வந்து வெளியே சொல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட்டம் வர மாட்டேங்குது. ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக திருவள்ளூர் போனார், கூட்டம் வரல, ஏன் வரல? இப்போ காரைக்குடி ஊருக்குள்ள போகும்போது கூட்டம் வரல, ஏன் வரல? ஏன்னா அந்த இடத்துல எங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. திருநெல்வேலியிலையும் இதுலேயும் வந்து எல்லா ஊர்களும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சார். புஸ்ஸி ஆனந்த் சார் எக்ஸலண்ட் ஆர்கனைசர். அது சினிமா கூட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து அரசியல் கூட்டமாக இருக்கலாம், அவருக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது தெரியும். அப்போ எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மக்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதில் பிரச்சனைகள் இருக்குது, போதாமைகள் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, அதுக்கு தீர்வாக விஜய் தான் முன் வச்சிருக்காரா? அவர் ரொம்ப 10 ஊழலை ஒழிச்சிருவேன், நான் சூப்பர் கவர்னன்ஸ் கொடுப்பேன், நான் சத்தியமாக செய்ய மாட்டேன், நான் உணர்வுபூர்வமாக இருக்கேன், இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்கள் ரிஃபார்ம்ஸாக இது வரைக்கும் நான் எப்படி எதிர்பார்ப்பேன்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்கு லோக் ஆக்ட் தான் ஸ்ட்ராங் பண்ணி சொல்லியிருக்காரா? இல்லை. சேபரும் உரிமை சட்டம் கொடுத்து விளக்கமாக பேசியிருக்காரா? விளக்கமாக பேசலை. அப்போ அரசாங்கத்தில் நடக்கிற அரசு நிறுவனங்களில் நடக்கிற ஊழல்களையோ இல்லை பெரிய டெண்டர் ஊழல்களையோ குறைப்பது ரொம்ப ஈஸியாக சொல்ல. ஸ்டாலின் சாருடைய வீட்டுக்கு 30% போகுது, ஸ்டாலின் சார் டேக்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவேன், அப்படி ஒன்று கிடையாது. நீங்கள் பட்ஜெட்னால என்னென்னு அவருக்கு தெரியலை, இது எங்கேருந்து பணத்தை எடுப்பாருங்கிறது தெரியலை, அந்த புரிதெல்லாம் இல்லாமல் அப்போது ஒரு சாமானியம் யோசிக்கும் பொழுது ஓகே, விஜய் எதை முன் வச்சு நீங்கள் நிற்கிறாரு, இது வரைக்கும் மாற்றத்துக்காக விஜய் என்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன பிரச்சனைகளாக விஜய் போராடி இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு போராட்டத்துக்கு போராடினார். அஜித்குமாரோடைய போராட்டத்துக்கு 3 நிமிஷம் போராட்டம். இன்னொன்று, அவர் இன்றைக்குமே சொல்கிறேன், ஒருவேளை பெரம்பூரில் ஜெயிக்கிறாருன்னா கூட நாளைக்கு டிசம்பர் மாதம் மழை வெள்ளம் பிரச்சனை வருது, அவர் என்ன சொல்லுவார்? அப்படியா, அதுக்கு என்ன பண்ணுறது, வேணா பனையூர் கிளம்பி வர சொல்லுங்க, நான் நிவாரண உதவிகள் சார் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இப்போ இதுதான் அவங்க பெரம்பூர் மக்கள், அவர் வரட்டும், வந்தால் தெரியும், உங்களுக்கு வந்தால் அவர் வரவே மாட்டாருங்கிறது தெரியும். திருச்சிக்கு இன்னொன்று அவர் ரொம்ப பெரிய சாதனையாக சொல்கிறார், நான் தொகுதிக்கு 1 நாள் போயிடுவேன் மாதத்தில். இது என்னங்க பெரிய சாதனை? தொகுதி மக்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் எம்எல்ஏ இங்கே நிற்கணும், உங்களுக்கு தட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இங்கே வீடு எடுத்துக்கணும், இங்கே தங்குறேன், நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம், சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது நீங்கள் பார்க்கலாம், அப்படி தான் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கணுமே தவிர, நான் எங்கள் வீட்டில் தங்கிட்டு இருப்பேன், நீ வேணா என்ன வந்து பாரு அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல்? அப்போ இவங்க மாற்றம்னு சொல்கிறவங்க உண்மையிலே சிந்தித்து செயல்படுகிறார்களா, இல்லை எங்களுக்கு வந்து ஏதோ கோவம் இருக்குது, அந்த கோவத்தை காட்டுறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறோம் சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி, இந்த விஷயம் சிறுபான்மை வாக்குகள், இப்போ எல்லாமே அதான் சொல்லுவாங்க, சிறுபான்மை வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிடும், அதனால தான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு சர்ச்சில் வந்து அவர் முட்டி போட்டு பிரார்த்தனை செய்தார். இன்னொரு விஷயம், தூத்துக்குடி போகிற இடங்களில் வந்து ஜபமாலையை கழுத்தில் போட்டிருந்தார், அவர் இயேசுநாதர் படத்தை வச்சுட்டார், பைபிளை வாங்குற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து தான் வந்து திமுக கொஞ்சம் அச்சப்பட்டு ஆயர்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திமுக வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து விஜய் பக்கம் போயிருமான்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இது மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணாங்களா? இல்லை சார், நீங்கள் அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து சிஎஸ்ஐ குரூப்ஸில் சில நோட்டீஸ்லாம் நான் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம சில நேரம் பேசும்பொழுது சிறுபான்மை வாக்கள் விஜய்க்கு போகணும் 19 பேசுகிறோம், அதை அவங்க வந்து ரொம்ப இழுக்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களை அறிவற்றவர்கள் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண பார்க்குறீங்க, நீங்கள் அந்த பசங்களை சில நேரம் பேசும்போது தற்கொலைகள் வார்த்தை போகிறோம், அதே மாதிரி எங்களை நினைக்கிறீங்க. இல்லை, நாங்கள் வந்து எது சரியான கட்சியை நாங்கள் பார்த்து தான் வாக்களிப்போம், நீங்கள் வந்து 19 அப்படி பேசாதீங்க அப்படின்னு அவங்களே நோட்டீஸ் அடித்து பல இடத்துல விநியோகங்கள்லாம் பண்ணாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி இந்த சர்ச் குரூப்ஸ் பார்க்குறது நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பாஜக போய் பார்ப்பாங்க, அதிமுக போய் பார்ப்பாங்க, இன்னும் சொல்ல கிறிஸ்துமஸ் பெருவிழா எல்லா கட்சிகளும் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் போய் சொல்லி பார்க்குறோம். அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகிறாங்க. ஆனால் விஜய் செய்ததுங்கிறது உண்மையிலே இது வரைக்கும் நான் விஜயை பார்த்து 50 வருஷமாக நான் வந்து சினிமாவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சர்ச்சுக்கு நான் போனது பார்த்ததே இல்லை. கோயிலுக்கு போயிருக்கார். நீங்கள் வந்து அவங்க அம்மாவுக்கு கொரட்டூரில் சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. சாய்பாபா கோயிலுக்கு கோட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே போய் போனார். எல்லாம் அவங்க புஷி ஆனந்தெல்லாம் சேர்ந்தெல்லாம் போனாங்க.
அவர் ஒரு ப்ராக்டிசிங் கிறிஸ்டியனா இல்லை ப்ராக்டிஸ் ஹிந்துவா கிடையாது, நான் ப்ராக்டிசிங் ஹிந்துவாக தான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ திடீர்னு இந்த வேஷம் எதற்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போது நீங்களும் வந்து மற்றவர்களைப் போல ஒரு வாக்கு பிச்சை எடுப்பதற்காக வேலைகளை பார்க்குறீங்களா? நான் போய் கோயிலில் சாஷ்டாங்கமாக விழுவேன், முட்டி போட்டே நான் போவேன், நான் போய் தர்காவில் நிற்பேன், நான் வந்து இதுக்கு கஞ்சி குடிப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாக்கரசியலை நோக்கி விஜய் போயிட்டார். நான் ஏதாவது பண்ணி நான் வாக்குகள் வாங்கணும். அவர் சொல்கிறார்ல கடைசியாக, குழந்தைங்களாம் உங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்துங்க. அப்படி எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு அரசியல் தலைவரும். ஏன்னா நம்ம ஏன் 18 வயது வாக்குரிமைன்னு சொல்லி சொல்கிறோம்? 18 வயசு வரைக்கும் ஒரு நாள் சிந்தித்து சரியாக வாக்களிக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி 18 வயசுக்கு மேலே சிந்திக்க முடியாமல் இருக்காங்க. 18 வயசுக்கு சிந்திக்க முடியாது, அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்காதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட உங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணு, உங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணு. அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் வருது. அவங்க அப்பாவை வந்து ஒரு பாப்பா வந்து ரொம்ப தப்பாக பேசி ஒரு வீடியோ வருது, நீ அவனுக்கு தாண்டா ஓட்டு பண்ணி இப்பெல்லாம் சொல்கிற வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதுவே விஜய் அப்புறம் என்ன நினைக்கிறாரு, நீ அடம் பிடிச்சி ஓட்டு போட வை. எதுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு போட வைக்கணும்? அந்த பாப்பாக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ இதுவே நான் வந்து மக்களுக்காக போராடி நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக வாக்குகள் வாங்க முடியாது, என்னோட ரசிகர்கள் மூலியமாக அந்த வாக்குகளை நான் பெற விரும்புகிறேன் அப்படிங்கிறதே ஒரு தப்பான அரசியலை பார்க்குறேன். இன்னொன்று நான் வந்து இந்த கிட்டத்தட்ட எல்லா மதங்களையும் நான் கையில் எடுக்கிறேன். நான் சொல்கிறேன், ஏன் ஜெயின் கோயில் கேம் போல, ஏன் இந்த இதோட முடிச்சுக்கிட்டாரு? வாக்கு சதவீதம் இல்லான்னு இல்லையா? அப்படிதான் ஆகுது. அப்போ வந்து அந்த சிறுபான்மை கோயிலுக்கு அதெல்லாம் போட அவசியம் பண்ணுங்க. இந்த 3 கோயில் மட்டும் போனீங்கன்னா போதும் சார். இன்னும் சொல்ல போனால் திருச்சி போனால் சர்ச்சில் நீங்கள் முட்டி போட்டு போனாலே போதும் சார். நான் அப்படிலாம் மக்கள் நான் நினைக்கல. நான் வந்து கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ விஜய் முட்டி போட்டுட்டாரு, விஜய் வந்து இஃப்தார் ரூமில் கலந்துக்கிட்டாரு, அதனால் ஓட்டு போட்டவங்க இல்லை நான் சொல்கிறேன். பட் ஸ்டில் அந்த 18 25 வயசுக்குள்ளே இருக்கிற விஜய் கட்சியில் இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். அதை தாண்டி இருப்பவர்கள் போடக்கூட வாய்ப்புகள் தான் பார்க்குறேன். சரி, இந்த தேர்தலில் வந்து பேசுபொருளாக இருந்த விஷயம், அதாவது திமுகவுக்கு எதிராக பேசுபொருளாக இருந்த விஷயம் வந்து ஒன்று பாலியல் பிரச்சனை, ரெண்டாவது வந்து போதைப் பொருள். இதை வந்து அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த பிரேமலதாவே ஸ்டேஜில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம்லாம் திமுக எப்படி சார் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஃபேஸ் பண்ணினாங்க இந்த விஷயம், இது எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்காது? நிச்சயம் பாதிப்பு இருக்கும் தான் சொல்லுங்கள். இப்போ ஆன்டி இன்கம்பன்சியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தேர்தல் அறிக்கை உங்கள் மறுபடியும் நாங்கள் செஞ்சிட்டோம் சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, பல விஷயங்கள் செய்யலை, உண்மை வந்து செய்யலை. இனிமேல் அதை பற்றி நிறைய விஷயங்கள் விட்டுட்டுறாங்க. வேறு நீங்கள் அடுத்த இந்த வாட்டி தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்களை விட்டுட்டே கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நீங்கள் திமுக மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பாலியல் பிரச்சனையும் தான் பெருசாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மிக குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தனிநபர் குற்றங்கள், நீங்கள் வந்து அதில் ஒன்றும் பண்ண முடியாது, பட் அதில் போலீஸார நடவடிக்கை எடுத்ததாங்கிற பார்க்கலாம். ஆனால் சமூக ரீதியான குற்றங்களில் நீங்கள் வந்து எந்த மாதிரி எடுக்கிறீங்க? உதாரணத்துக்கு இப்போ தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிறைய கொலைகள், சாதி ரீதியான கொலைகள் நடந்துச்சு, ஆணவ படுகொலைகள் நடந்துச்சு. அதற்கெல்லாம் திமுக பெருசாக ரியாக்ட் பண்ணல. எல்லோரும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சி சொன்னாங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் நீங்கள் நெல்லை மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எடுத்து மேற்கில் போடுவார். மேற்கில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு, ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக அவர் சொல்லி சொன்னாங்க. இது செய்யவே இல்லை. உளவுத்துறை தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆனிச்சு, சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆனிச்சு. இதை பற்றி அவர் பெருசாக அக்கறை காட்டவே இல்லை. ஏன்னா இந்த பொறுப்பை நிர்வகிக்கூடிய முதலமைச்சராக இருந்தார். மறுபடியும் உங்கள் நம்பர்ஸை ஃபச் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், அது அதிமுக கம்பேர் பண்ண குறைச்சி தாங்க இருக்குது. அது இல்லை, பெர்செப்ஷனாக மக்கள்கிட்ட என்ன போகுது? ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் தொடர்ச்சியாக 3 பாலியல் குற்றங்கள், நாமக்கல்ல ஒன்று நடக்குது, நீங்கள் திருநெல்வேலியில் ஒன்று நடக்குது, நீங்கள் இங்கே மேல்மருவத்தூரில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டு இருக்குங்கிற பெர்செப்ஷன் தான் போகும். அதை குறைப்பதற்கு நாம் என்ன செஞ்சோம்? நீங்கள் இன்னொன்று, இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் காமனான ஃபேக்டர் ஒன்று குடிச்சிருக்கான், நான் போதை பொருள் போட்டிருக்கான். அப்போ அதை குறைப்பதற்கு நம்ம என்ன செஞ்சோம்? நீங்கள் இதே அரசாங்கம் கஞ்சா வேட்டை 1, 2, 3 எல்லாம் போட்டாங்க. நாங்கள் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீங்கள் செய்த மெஷர்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதில் எதுவுமே நடக்கலை. அப்போ அதை முற்றிலுமாக உடைப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா பெருசாக செய்யலை அப்படிங்கிறது. ஏன்னா நீ கஞ்சா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெவ்வேறு நாடுகளில் கிடைக்கிற போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு இருக்கு. இன்னொன்று சார், இது ஆட்சியெல்லாம் தாண்டி ஒரு சமுதாய சீரழிவு ஆகிடும் இது. ஏன்னா இதில் நான் பார்க்குற வரைக்கும் பொருளாதார டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களும் சரி, பொருளாதாரத்தில் முன்னேற சரி, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பெண்கள், ஆண்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ இதை நம்ம அரசியல் கட்சியாக கூட ஒரு சமுதாயமாக இதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்தோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதில் பெரிய ஃபெயிலியராக தான் இருக்குது. அப்போ அது நிச்சயமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல நேரங்களில் பேசும்பொழுது இதை முக்கியமான விஷயமா எடுத்து பேசினார். நாங்கள் வந்து 3 மாதத்தில் அதை ஒழிச்சு காமிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறார். அவர் எப்படி செய்வாருங்கிறது தெரியல, பட் அது செய்கிறார். அப்போ மக்கள் வந்து யோசிப்பாங்க இல்லையா, சரி ஓகே, திமுக அதை செய்ய தவறிட்டாங்க. 5 வருஷம் ஆட்சியில் ரொம்ப கெட்ட பேர் கொடுத்தது இந்த பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அப்போ அதை வந்து உடைப்பதற்கு திமுக பெருசாக எஃபர்ட்ஸ் போடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான். அப்போ அதற்கு உண்டான பிரதிபலனை திமுக அனுபவிப்பாங்க தான் நினைக்கிறேன் நான். சார், இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்
அவர் வந்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவேன்னு சொல்லி வேட்பாளரை முன்னாடியே அறிவித்து களம் காண ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு சில இடங்களில் விரக்தியின் உச்சகட்டத்துக்கே போன மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி எனக்கு விஷம் வச்சு கொண்டுருங்க, எதுக்கு என்னை வந்து இப்படி அலைய விட்றீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அவரோட அரசியல் செயல்பாடுகள், அவர் கொள்கைகள்லாம் ஒரு மாதிரி கட்டப்பாக இருந்து கட்டமைப்போடு இருந்தாலும் கூட அவரோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்குல்ல சார். ஒருவேளை அவர் கூட்டணி அமைத்தால் அடுத்த கட்டத்தை போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? சார், இந்த தேர்தலில் வந்து அவரே சொன்னார், என்ன பல கட்சிகள் கூப்பிட்டாங்க, சொல்லப்போனால் அதிமுக கூப்பிட்டாங்க, ஏன்னா அங்கீகரப்பட்ட கட்சியாக மாறி 8% வச்சு இப்போ நம்ம அரசியல் வரலாறுல ஒரு 20 வருஷமா இல்லை 15 வருஷமா இந்த கட்சியாவது தனிச்சே இருக்குமானா இல்லை, நாம் தமிழரோட தான் இருக்காங்க. இன்னொன்று, இந்த கட்சியில் இந்த வாட்டி அவருக்கான த்ரெட்டாக தாவேக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க. நீ வந்து சீமானோட நிறைய பேர் சொல்லும் போது 2% 3% போயிடும் அப்படிலாம் சொல்லி சொன்னான். அவ்வளோ மோசமாக போகும் நான் நினைக்கிறேன், பட் அவ்வளோ போயிடும். அப்போ அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டாருன்னா அதிமுக போயிருந்தா அதிமுக கூட்டணி கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அவருக்கு நம்ம தனிச்சே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் அப்படிங்கிற பார்க்க முடிகிறது. அவருக்கு வந்து என்னென்னா கடுமையாக வேலை செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை சிலர் எடப்பாடி பழனிசாமி இல்லை விஜய் இவங்களெல்லாம் தாண்டி களத்தில் தொடர்ச்சியாக இருக்கார். அவர் கத்தி குரல் போனதை பார்க்குறோம். அவரோட நிறமே மாறினதெல்லாம் பார்த்தோம். அவ்வளோ திருத்தணியில் ஆரம்பித்து கடைசியில் வந்து இங்கே வரைக்கும் டெய்லி ஏதாவது மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்தார், பொதுக்கூட்டம் போயிட்டே இருந்தார். நீங்கள் தேர்தல் நேரம் இல்லாட்டி கூட வரிசையாக மாநாடு போட்டார். நீங்கள் மரங்கள் மாநாடு போட்டார், நீர் மாநாடு போட்டார், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். மக்கள் மாநாடு கடைசியாக திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாடு போட்டார். எல்லாமே நடந்துச்சு. அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நம்ம பயணிக்கிறோம், நமக்கான ஒரு அங்கீகாரமாக ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆகலைங்கிறது பெரிய அயற்சியாக இருக்கும். இந்த முறையுமே காரைக்குடியில் ஆவாரங்கிற தேர்தல் நிறைய பேர் ஆவாரன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு வந்து இவங்க பிரிக்கிற வாக்கள், தாவேக்கு பிரிக்கிற வாக்கெல்லாம் காங்கிரஸுக்கு சாதகமாக போகலாம். அங்கே தேர்போகி பாண்டியன்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால அது வந்து அவருக்கு பெரிய அயற்சியை கொடுக்குது. எல்லாரோட கருத்து கணிப்பிலும் பார்ப்பார். அவரும் எல்லாரும் வந்து 4க்கு போயிடுவீங்க, 5க்கு போயிடுவீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அயற்சியை கொடுக்கும். பட் அவர் இந்த முறை தன்னோட வேட்பாளர்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது, நீங்கள் பழைய 8% தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கள். கரெக்டாக 8லேருந்து 10க்குள்ளே வரணும். அதற்கான வேலைகளை பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கன்னா நிறைய அவங்க களத்துக்கும் போனாங்க. நீங்கள் ஏன்னா ரொம்ப முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, தொடர்ச்சியாக வீட்டுக்கு போனாங்க. அப்போ இந்த 4 முனை போட்டியில் நீந்தி மேலே வருவாரா அப்படிங்கிறது அவருக்கு சில நேரங்களில் ஒரு பெரிய அயற்சியை கொடுத்துருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் அவர் வந்து யோசிக்கலாம், இல்லை இது வந்து நம்ம போகலாம்னு சொல்லிட்டு. இல்லை ஒருவேளை அவர் வந்து அந்த 8% தக்க வச்சிட்டார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து யார் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி சீமானுக்கு பெரிய வெற்றியாக தான் நான் பார்ப்பேன். அதுவும் இந்த அலையில் நீங்கள் வந்து திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழருங்கிற அலையில் 8% ஒருவேளை சீமான் தக்க வச்சார்னா, எதிர்கால அரசியல் என்பதே கூட யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவருக்கும் சீமானுக்குமான இதாக இருக்கும். ஏன்னா விஜய் ஒரு பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணியிருந்தால் கூட விஜய் களத்தில் இருப்பாருங்கிற பெரிய கேள்வி தான். அவர் எம்எல்ஏ ஆகிறாரு ஆகல, அது பெரிய விஷயம். அவர் ஏன்னா நீங்கள் பாருங்களேன், எல்லாருடைய பிளானும் சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் மார்ச் 29 இந்த ஏப்ரல் கடைசி வரைக்கும், ஏப்ரல் 21 வரைக்கும் எல்லாரும் பிளான் போட்டாங்க. அந்த பிளானில் நிறைய ஓய்வு எடுத்தது விஜய் தான். ஸோ தீவிரமாக தேர்தல் காலத்தில் விஜய் ஓய்வு தான் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த 3 வருஷத்துக்கு தேர்தல் என்பது பாராளுமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தலாம் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி உள்ளாட்சி தேர்தலை கான்சென்ட்ரேட் பண்ணால் கூட அடுத்த 3 வருடத்திற்கு பாராளுமன்ற தேர்தல் தான் அவரோட கான்சென்ட்ரேஷன். அப்போ அந்த நேரத்தில் விஜய் என்ன பண்ணுவார், 3 வருஷத்துக்கு விஜய் எப்படி வீட்டில் உட்காந்துருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, 4ஆம் தேதிக்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதே அளவுக்கு அவருக்கு ப்ரமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. மக்கள் அவ்வளோ அலையலையாக அவ்வளோ கூட்டம் வருவாங்கிற கேள்விகளாம் இருக்குது. அப்போ அவரும் இந்த களத்தை தொடர்ச்சி நிற்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் வேற சீமான் 8% இன்னும் சொல்ல போனால் 4% நிற்பார். அவர் நான் அந்த களத்தில் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிற்பார். ஒருவேளை 8% வாங்கியிருந்தாருன்னா இந்த களம் என்பது அந்த ஜெயிக்க போகிற கட்சிக்கும் இவருக்குமான போட்டியாக மாறும் நான் பார்க்குறேன். சார், ஒருவேளை அவர் இப்படி யோசிக்கிறாரோ, அதாவது விஜயகாந்த் வந்து தனித்து நிற்கும் போது அவருக்கு இருந்த அந்த பவர், அந்த சரிஷ்மா எல்லாம் இருந்துச்சு. அவர் எப்போ 2017 அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தவரோ அப்போ அந்த கட்சி அப்படியே தேய் நிலைமை போயிடுச்சு. அது மாதிரி நம்ம ஒரு வேளை வந்து இது மாதிரி கூட்டணி அமைச்சா நம்ம கட்சியும் தேஞ்சு போய் நம்மளும் இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்ற அச்சம் அவருக்கு இருக்கலாம் சார், இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அவருக்கு. நிறைய பிரபலமான அரசியல் விமர்சகர்களே நீங்கள் வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்துருங்க, நீங்கள் வந்து உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சு நீங்கள் அண்ணாமலை அவங்க பாஜக அந்த மாதிரி ஒரு லைன் எடுக்கலாம், அதிமுக கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரை நேரடியாக கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரும் சொன்னார். அவங்களும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தனிச்சு இருக்கிறதா நமக்கு, ஏன்னா மக்கள் நமக்கு ஏன் வாக்களிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு மாற்றத்திற்கான ஸ்பேஸ் தொடர்ச்சியாக இருக்குது. திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை நம்ம தொடர்ச்சியாக தக்க வச்சுட்டு வரணும். அதனால தான் அவர் ரொம்ப ஆரம்பத்தில் விஜய் வரும்போது நான் இப்போ தான் வந்து 8% வந்திருக்கேன், நீ என் பொழப்பு மண்ணள்ளி போடுற மாதிரி நீ வரியப்பா அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சார். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி கிட்டத்தட்ட சீமான்ட்ட வந்து காப்பி அடிச்ச விஷயங்கள் தான் பல விஷயங்கள். நீங்கள் வந்து தமிழ் கொடியாக இருக்கலாம், இல்லை தமிழ் தேசியம் குறித்த பார்வையாக இருக்கலாம், இல்லை வந்து தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கைகளாக இருக்கலாம், இல்லை இந்த தேர்தல் அறிக்கை எழுதப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அப்போ அங்கேருந்து எடுக்கிறார் அவர். ஆனால் ஓட்டுகள் வந்து அங்கே போகாமல் இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து மேபி ட்ரை பண்ணுவார். மேபி இந்த தேர்தலில் கொடுக்க போயின்ற முடிவுகள் அவருக்கு வந்து சில உண்மைகளை உணர்த்தலாம்.
தொடர்ச்சியாக எப்படி அவர் கூட்டணிக்கு போகலாமா தனிச்சே போகலாமா அப்படிங்கிறத யோசிக்கலாம்னு பார்க்குறேன். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே தேர்தலில் நம்ம பார்த்தீங்கன்னா தேமுதிக, அதாவது வந்து 0.43 இதுதான் அவங்களோட வாக்கு சதவீதமே. ஆனால் அவங்க ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து திமுக கூட்டணியில் பெற்றிருக்கிறார்கள். அதாவது எல்லா கட்சியை விட அதிகமான இது அவங்க தான். 10 எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க, அதுவும் அவங்க விருப்பப்பட்டதே பலது வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு ராஜ்யசபா சீட்டு இது வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த 10 சீட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமானா அதுலேயும் ஒரு சில குழப்பங்கள். அவங்க பட்டியலின மக்களுக்கு தரல, அவங்க வேற ஜாதிக்கு தரல, அவங்க தங்க ஜாதிக்கு அதை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்குது. அது இல்லாமல் அவர்களோட பிரச்சார யுக்தி, அவர் மேடையிலேயே வந்து அவரை வந்து விமர்சித்து பேசியது, மதுரை அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நல்லா பணம் வரனால தான் உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபா தர முடியுதுன்னு சொன்னது, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் போய் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவோம்னு சொன்னது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து துரந்தர் உள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் விமர்சனம் வந்தது. ஸோ தேமுதிகவோட நிலைப்பாடு இந்த ஆண்டோட இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? சார் நீங்கள் வந்து நான் சில தேமுதிக வந்து எங்கே போவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சில பேட்டிகள்லாம் கொடுத்தேன். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களும் ஃபோன் போட்டு தேமுதிக நம்ம விட்டுலாம் கை விடலாம்னு சொல்லி சொன்னால் தேமுதிக இதோட செத்துருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. நீங்கள் வந்து அவங்க கரெக்டாக ஏதோ காயின் ப்ளே பண்ணி திமுகக்குள்ளே வந்துட்டாங்க. வரும்போதே அந்த டிமாண்டோட தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ராஜ்யசபாவும் 10 சீட்டும் அது எப்படி உடனடியாக ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சமயத்தில் இருந்த சிக்கல் என்பது காங்கிரஸ் உள்ளே இருக்குமா போகுமா அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஊசலாடிட்டே இருந்தாங்க, தாவேக பக்கம் போகலாமான்னு ஊசலாடிட்டே இருந்தாங்க. அப்போ தேமுதிக நம்ம எடுப்பது நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. திமுக கட்சிக்காரங்களுமே கூட நாங்கள் தேமுதிக வந்துருச்சு, இனிமேல் எங்களுக்கு காங்கிரஸ் எதற்குங்கிற அளவுக்குலாம் பேசினாங்க. தேமுதிகவும் காங்கிரஸும் எப்படி ரெண்டுமே சின்ன கட்சி தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இந்த கம்பேரிசன் அந்த கம்பேரிசன் காங்கிரஸுக்கு 4% தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேசிய அளவு கட்சி வேறு. ஸோ அதனால வந்து அந்த கம்பேரிசன் தப்பு. பட் ஸ்டில் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் எடுத்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்களும் சரி 10 சீட்டுக்கு டிமாண்டை ஒத்துக்கிட்டார். ஏன்னா அதனால தான் கடைசியாக தேமுதிக சொன்னாங்க, ஒருவேளை முதல்ல கூப்பிட்டு தேமுதிக 10 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா விசிகாவோ இல்லை மதிமுகவோ இல்லை ஐஎம்ஓ ஒத்துட்டு போனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும். இன்னும் சொல்ல போனால் விசிக 8 சீட்டில் முடிக்கிறாங்க. 10க்கு தீர்மானம் போடுறாரு, அப்புறம் 8 நான் தான் முடிச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் அடுத்த நாளாக தேமுதிக 10 சீட்டு எல்லாம் ராஜ்யசபா கொடுக்கும்பொழுதே 34 சீட்டுக்கு ஒர்த்தா தேமுதிகன்னு எழுதுனாங்க. நிறைய பேர் எழுதுனாங்க. இது என்ன கணக்கே புரியலையே, எங்கிட்ட 34 சீட்டு இங்கிட்ட 10 சீட்டு, 44 சீட்டுக்கு ஒர்த்தா தேமுதிகன்னு நிச்சயமாக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலையில் இருக்கிற கட்சிக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறாங்க? உண்மையிலே ஒரு லக்கியான பார்ட்டின்னு சொல்லியிருந்தோம். தேர்தலில் வந்து ரொம்ப லக்காக இருக்கிற கட்சி வந்து அந்த கட்சியாக தான் இருக்கும். நீங்கள் எம்எல்ஏக்கள் 10ல் எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அழியக்கூடிய கட்சியை வந்து மறுபடியும் தூசு தட்டி உயிர்ப்பிச்சிட்டாங்க. உண்மையில் உயிர்ப்பிச்சிட்டாங்க. ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்தால் கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஓகே, 4 எம்எல்ஏ நம்ம சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க, அது நமக்கு போதுமான ஒன்று. இதை வச்சு நம்ம இன்னொரு 5 வருஷம் கட்சியை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் போயிடுவாங்க. ஏன் இந்த மாறி மாறி பேசுகிறோன்னா, கொள்கை ரீதியாக என்றைக்குமே தேமுதிக பயணிச்சதே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொள்கை இதுதான் எங்கள் கொள்கை கிடையாது. இன்னொன்று, சில பேர் சொல்கிறது ஏன் விசிக கம்யூனிஸ்ட் கொடுக்காம தேமுதிக அதிகமாக கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு சில மக்கள் விரோத ஒரு திமுக ஜெயிக்கிறாங்க, மக்கள் விரோத கொள்கை எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு நம்ம தூய்மை பணியாளர் போராட்டமே பார்த்தோம். இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் ஏன் போராடலாம் நிறையா கேள்விகள்லாம் இருக்குது. பட் அட்லீஸ்ட் கடைசி இடத்துல போனாங்க, விசிக போனாங்க, எல்லாம் பார்த்தோம். தேமுதிக வந்து திமுக வந்து போகாமல் சொன்னால் போகாமல் இருப்பாங்க, போன்னு சொன்னால் போவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்குன்னு தனியாக நிலைப்பாடு கிடையாது. ஸ்டாலின் அண்ணன் சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் போகிறேன், இல்லை நான் பேசாமல் வீட்டில் உட்கார சொன்னால் உட்காந்துரும். அதனால தான் திமுக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு 4 சீட் 5 சீட் ஜெயிச்சு தான் உள்ள 10 சீட் ஜெயிக்கிறாங்க கூட அது நமக்கு பலம். விசிகா இல்லை கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறத விட இது ஜெயிச்சா பலம்னு இவங்களும் நினைக்கலாம். நீங்கள் வந்து நாளைக்கு சில கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு அது சரியாக தப்பாங்கிறது வேறு கேள்வி. ஆனால் தேமுதிகங்கிற கட்சிக்கு இது வந்து ஒரு உயிர் வந்துருச்சுன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் லக்கியஸ்ட் பார்ட்டி சொன்னீங்க. இன்னொரு விஷயம், அன்லக்கியஸ்ட் பார்ட்டின்னு பார்த்தா எனக்கு விசிகா தான் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி 8 சீட்டு பல்வேறு விஷயங்கள் சொன்னால அவர் வந்து விழுப்புரத்தில் வந்து சொன்ன போது ஏந்திரிச்சு நிற்கல அப்படின்ற பிரச்சனையெல்லாம் சொல்ல போது கூட, நேற்று 2 நாட்களுக்கு முன்பு வந்து விசிகாவோட தலைவர் என்ன சொன்னார்னா, நான் தான் வந்து 10 சீட்டை கொடுக்க சொன்னேன், ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியாக அவங்க வரணும், ஒரு அரசியலில் வந்து ஒரு பெண்மணி இல்லாமல் இருக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்க சொன்னதே நான் தான் அப்படின்ற ஒரு தனக்கு தானே வந்து சமாதானப்படுத்தி கூட இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து அவர் போட்டியிடக்கூடிய பகுதியில் போய் நின்னார். அப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற பிரச்சனை காட்டுமன்னார் கோயிலில் திருப்பி வந்து ஒரு காங்கிரஸ் ஆளை வந்து அங்கே வேட்பு பண்ண சொன்னார். ஸோ பயங்கரமான குழப்பமாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவர் எதை நோக்கி செல்லணும் அவருக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குல்ல, எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இந்த தேர்தலின் நான் லக்கியஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி சொன்னேன்னா, நீங்கள் அன்லக்கியஸ்ட், நீங்கள் குழப்பமான அரசியல்வாதியாக திருமாவளவன் பார்க்குறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப குழப்பமான அரசியல்வாதியாக மாறிட்டார். நீங்கள் அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சீட்டு குறைக்கப்படுகிறது, மற்ற மதிமுகவுக்கு 2 சீட்டு குறைக்கப்படுகிறது, எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. கமலஹாசன் சீட்டே மொத்தமாக குறைக்கப்பட்டது இல்லை. விசிகவிற்கு திமுக சொல்கிறாங்க 6 பத்தாது, அவருக்கு கூடுதலாக கொடுக்கணும். திமுக இருந்த குரல் பொதுவாக இருக்கிற மக்கள், இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் பொதுவாக இருக்கிற மக்களை விசிக கொடுக்கணும், ஏன்னா வட மாவட்டங்களில் உங்களுக்கு பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போகிறார்.
இன்னொன்று நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை 2031 நகர்த்தி வைக்கிறேன். அப்போது உங்கள் அடுத்த டேர்மில் அதை நீங்கள் பேச போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில், 6 சீட் வச்சுட்டா பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நிறைய சீட்ஸ் வாங்கணுங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது இந்த கட்சியை வளர்க்க வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ 6ல் 4 ஜெயித்தோம், 8ல் 8 ஜெயிச்சிங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரைக் ரேட் 100% இருக்குது. அப்போ அடுத்த வாட்டி அப்போ தான் பாராளுமன்றத்தில் நீங்கள் கூடுதலாக ஒன்று கொடுங்க, சட்டமன்றத்தில் 8 10 நீங்கள் பேச முடியும். இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட்டுக்கு ஏன் குறைச்சாங்கன்னா, நீங்கள் கொடுத்ததே முதல்ல ஜெயிக்கலை, இல்லை மாற்றி கொடுத்தே ஜெயிக்கல, அதை ஃபுல்லாக ஜெயிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கூடுதலாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ விசிகோட நோக்கம் என்பது 8ஐயும் எப்படி ஜெயிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் நீ சூஸ் பண்ண தொகுதியை பாருங்களேன், இப்போ டிக்ளேர் பண்ண சில சீட்ஸ் அவங்களே சொல்கிறாங்க 3 சீட்டு ஜெயிக்காதுங்க, வாய்ப்பே கிடையாது. கட்டுமடக்குள்ள தேவையற்ற குழப்பம், ஏன் நின்னாருங்கிறது தெரியல, ஏன் விட்ரா பண்ணாருன்னு தெரியல. அவரே சொல்கிறார் ஒரு பேட்டில், அந்த ஹிந்து பேட்டியில் சொல்கிறாரு, 2026க்கு அப்புறம் அரசியல் சூழல் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறார். என்ன அரசியல் சூழல் மாறும்? அப்போ நீங்கள் என்ன மறைமுகமாக சொல்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட தொங்கு சட்டமன்றம் வந்துடும். அப்போ நான் இந்த இடத்துல நின்று தாங்கி பிடிக்க போகிறேன் அப்படி சொல்கிறீங்களா? ஏன்னா எவ்வளோ சீட்டு ஜெயிச்சாலும் பாஜக உங்களை காலி பண்ணுவாங்கங்கிறாரு. சார் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு 121 122 தான் இருக்குன்னா, ஒரு 4 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் அங்கே போனாங்கன்னா அது ஓகே, நீங்கள் கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டியில் ஜெயிப்போம், 200+ ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அரசியல் சூழல் மாறும் அப்படிங்கிறது என்னங்கிறது பெரிய குழப்பம். இன்னொரு கட்டுப்பாடு விட்ரா பண்ணும்போது நான் ஒரு சதியை முறியடிச்சிட்டேன்னாரு. இந்த சதியை பின்னணது யார், முறியடிச்சது யார் அப்படிங்கிற பல கேள்விகள். தேர்தல் களத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லப்போனால் ரொம்ப லேட்டாக தான் வந்தார். இந்த வாட்டி தேர்தல் களத்துக்கு போயிட்டார். நாங்களும் அதிமுக கூட்டி வைத்திருந்தால் பாஜக அந்த கூட்டத்தில் இருந்திருக்காதுங்கிறாரு. இதை பேச வேண்டிய நேரம் எப்போ? இல்லை ஏடிஎம்ல கூப்பிட்டாங்க, டிசம்பரில் இதை பேசியிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சீட் நெகோசியேஷன் போயிருக்கு, அட்லீஸ்ட் பேசுகிறேன் சார், இப்போயும் அதிமுக ஆஃபர் இருக்குது, எனக்கு பாஜக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக சீட்ஸுக்கோ இது எதுக்கோ பயன்பட்டுருக்கலாம். தேர்தல் காலத்தில் போய் நின்று இதை பேசுறதுங்கிறது யாருக்கு உதவும்? நீங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கா? நீங்கள் ஏற்கனவே ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பிரேமலதா விஜயகாந்த் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விசிக தலைவர் திருமாவளவனும் இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை போய் உதிர்த்துட்டு இருப்பாருன்னா, இந்த கூட்டணியோட இன்டாக்ட்னஸ் என்னங்கிற கேள்வி இருக்குது. உங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது பிரதானமாக 2017 2026 வரைக்கும் இந்த கூட்டணி எப்படி தொடர்ந்து பாருங்கள், அழகாக தொடர்ந்து பாருங்கள். பட் இந்த கூட்டணி இன்டாக்டாக இந்த வாட்டி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சிக்கல்களோட தான் இருக்குது. சீட்ஸ் நீங்கள் கேட்ட சீட் இன்னொன்று, அவர் ஆளூர் சாணவாசியாக நிற்கலங்கிறத அவர் சொல்கிறாரு. அந்த தொகுதியை வேண்டாம் என்று ஆளூர் சாணவாஸ் அறிவாலயத்தில் தெரிவித்து விட்டார். அது எப்படி அவர் தெரிவிப்பார்? உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். ஆமாம். இன்னொன்று இந்த சீட்ஸை நீங்கள் முதல்ல 8 சீட்டு சொல்லும் போது பக்கத்தில் எஸ்எஸ் பாலாஜியும் ஆளூர் சாணவாஸும் உட்கார வச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க 2 பேரும் இல்லாமல் அடுத்த தடவை விட்ரா பண்ணும்போது எஸ்எஸ் பாலாஜி மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் ஆளூர் தனியாக பேசுன்னு சொல்லி அவர் மேலே நிறையா விமர்சனங்கள் வந்து அதற்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்து இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வளர வேண்டிய நேரத்தில் இருக்கக்கூடிய விசிகாவை அவரே வந்து அந்த வளர்ச்சியோடு கொஞ்சம் கீழே தள்ளிட்டாருன்னு தோணுது. நீங்கள் இப்போ சீட்ஸ் கன்வெர்ட்டபிலிட்டி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், 8ல் வந்து 4 தான் வருது 3 தான் வருது அப்படின்னா நீங்கள் எந்த நோக்கத்தோடு பயணிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த நோக்கத்தில் விழுந்துட்டீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், தேவையற்ற குழப்பத்தால் இது பண்ணிட்டீங்க சார். அவங்க சொல்கிறாங்க, பண்ருட்டியில் அமைச்சரே எம்ஆர்கே பன்னீர்செல்வமே வேண்டாங்க, திமுகவே நின்று ஜெயிக்கிற கஷ்டம் இந்த வாட்டி இந்த சீட்டில், நீங்கள் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவர் மாடு சொல்கிறார், என்னை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, உங்களை ஜெயிக்க வைக்கிற கடமை எனக்கு இருக்குங்க, வேண்டான்னு சொல்லி சொல்கிறார். இல்லை நான் அதை வாங்குவேன் பிடிவாதம் வாங்குறார். எதற்காக வாங்குறாரு, என்ன நோக்கத்துக்காக வாங்குறாரு, யாருக்காக வாங்குறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ரொம்ப குழப்பமான அரசியல்வாதியாக இந்த தேர்தலில் அவர் காங்கிரஸ் வந்து நம்ம மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம் பேசிட்டு, ஜோதிமணி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விமர்சனங்கள் போயிட்டே இருக்கு. யார் கூட்டணி தாவேக்காவோட பேசியாச்சு, இதோ முடிஞ்சு போச்சு, தாவேக்காவோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு பக்கம் போக, இல்லை பா சிதம்பரம் போய் பேசிட்டாரு, அறிவாளத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 28 சீட்டு அறிவித்ததுலேயும் ஒரு குழப்பம். அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஹசீனா சையத் போன்றவர்களாம் வெளியேறினார்கள். மூத்த காங்கிரஸ்காரர்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்க மேலே குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ராகுல் அவர் வந்து சரியான முறையில் பிரச்சாரம் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரி செல்வ பிறந்தை வந்து வீட்டில் ரைடு, அதனால் பிரச்சாரத்துக்கு போகலன்னு சொல்லி அவர் ஒரு தவிர ஒரு பொய்யான செய்தி சொன்னதாக ஊடகங்கள் சொல்கிறது. இன்கம் டேக்ஸ் வர மாதிரி கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமா மாதிரியே போயிட்டு இருந்துச்சு சார் காங்கிரஸ் சம்பவங்கள் எல்லாமே. சார் பிரச்சனையின் மையப்புள்ளி வந்து செல்வ பிறந்தகை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக செல்வ பிறந்தகை அந்த பொறுப்புல இருந்து நீக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் கார்கே வந்து அதை செய்ய விட மாட்டேங்கிறார். பட்டியல் நடத்துங்கிறனால அவர் வந்து அதில் முடியாதுன்னு சொல்லி ஸ்டாண்டில் இருக்கார். நீங்கள் செல்வ பிறந்தகை மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஸ்கிராப் இண்டஸ்ட்ரீஸ், அதெல்லாம் மாதம் அவரோட வருமானங்கிறது பெருகி ஆறாக ஓடுது. அது கட்சியில் எல்லாருக்கும் தெரியும். பல நேரங்களில் சட்டமன்றத்தில் அவர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்தாரா இல்லை திமுக நிர்வாகியாக இருந்தார். திமுக ஒரு பிரச்சனை நான் தான் முன்னாடி வரேன்னு அவர் தான் ஓடி வர்றார், இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ காங்கிரஸுக்கான தனித்தன்மைங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி. இந்த 5 வருடத்தில் காங்கிரஸ் எதற்காக போராடியதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எதற்கும் பெருசாக தமிழ்நாடு காங்கிரஸ் எதற்கும் போராடலை.
நீங்கள் கடைசி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் கூட ஒரு நாள் போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அது கூட பெருசாலாம் பண்ணலை. அப்போ அந்த அதிருப்தியும் இருக்குது. தலைவராகவும் நீங்கள் செயல்படலை, திமுக செயல்பட்டு இருக்கீங்க, தலைவராக ஏதாவது பண்ணுறீங்களா, அதுவும் பண்ணல. நீங்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதா பிரச்சனை. அப்போ அவரை நீக்குவதற்கு ராகுல் காந்தி வரைக்கும் போகிறாங்க, காரியம் முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. இப்போ அதே நேரத்தில் தான் இவங்களாம் போர்க்கொடி தூக்குறாங்க. ஏன்னா மாணிக்க தாக்கூருக்கு என்ன கோவம்னா, போன வாட்டி விஜயகாந்தோடைய பையன்ட்டு அவர் கிட்டத்தட்ட தோற்பதற்கு ஒரு காரணம் இல்லைங்கன்னா திமுக. இப்போ நிறைய ஓட்ஸ் வாங்கினாருக்கு விஜயகாந்தோட அனுதாபாலைங்கிற வந்துச்சு. ஆனால் திமுக கைவிட்டாங்க, பெருசாக ஒர்க் பண்ணல. அதனால் அவருக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. ஜோதிமணிக்கு கரூரில் செந்தில் பாலாஜி கூட நம்ம போட்டி போட்டு இருக்க முடியும்னு அந்த கோவம் இருக்கிறது. சுதா போன்றவர்களுக்கு அடையாளமே இல்லை, நம்ம எதாவது பேசணும் அவங்களுக்கு, நம்ம கூட்டத்தோடு எதாவது பேசணும் அவங்களுக்கு. இன்னொன்று இவங்களுக்கான காமன் ஃபேக்டர், நமக்குலாம் எம்பி தான் எலெக்ஷன், நம்ம சும்மா தான் இருக்கும், நமக்குன்னு எம்எல்ஏ எலெக்ஷன் தான் பிரச்சனை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு நமக்கு இப்போ எலெக்ஷன். அப்போ நம்ம இந்த வாட்டி திமுக கூட போனோம், தேவைக்கட போகலாம், ஃபியூச்சரில் மேபி பயன்படலாம். பட் இந்த வாட்டி நம்மளால் சட்டமன்றத்துக்குள்ளே போகாட்டி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இந்த மாதிரியான போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் ராகுல் காந்தி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 சீட்டாவது வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் எந்த இடத்துல தாவேக்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கவும் ஒன்றா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்கப்பட்டது இந்த தாவேக்கோட மாவட்ட செயலர் லிஸ்ட்டை கொடுத்தாங்க. சரி, இவங்க தான் மாவட்ட செயலாளர், இதில் யாராவது அரசியல்வாதிக்கு ஒருத்தா இருக்காங்களா நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தூக்கிப்பட்டார் அவர். அதே தான் ப. சிதம்பரம் கொண்டு போய் காமிச்சார். நீங்கள் ஓகேங்க, ஓகே, நாங்கள் 70 சீட்டே கொடுக்குறாங்க, யார் கூட உட்காந்து நான் பேசுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். இதில் எந்த மாவட்ட செயலர் உட்காந்து இன்னும் விஜய் பேச மாட்டார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு நான் பேச மாட்டேன், ஸ்ட்ராட்டஜிஸ்டோட பேசுறது என்னோட வேலை கிடையாது, ஆதவர்ஜுனா அறிவே இல்லாமல் இருக்காப்புல. அப்போ யார் கூட உட்காந்து நான் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் யார் கூட உட்காந்து பேசணும், இதில் யாராவது அரசியல் தெரிந்த ஒரே ஒரு நபர் கை காட்டுங்கன்னு சொல்லி சொன்னார். ராகுல் காந்தி செங்கோட்டையன்ல இருந்தாரு, கூப்பா கிருஷ்ணன் செங்கோட்டையன் மட்டும்தான் சார் இருந்தார். மற்றபடி நீங்கள் காங்கிரஸில் ஒவ்வொரு ஊர்லையும் யார் கூட நெகோஷியேட் பண்ணணும், யார் கூட நமக்கு வந்து பேசணும்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும்ல. அதில் எல்லாம் மாவட்ட செயலர்லாம் இதான் லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல பண்ணது பிறகு தான் இவங்க 28 சீட் அப்படிங்கிறத முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதில் ராகுல் காந்திக்கு இன்னுமே நிறைய கோவம் இருக்குது, வருத்தம் இருக்குது. இன்னொன்று, ராகுல் காந்திக்கு விஜய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிறைய பேர் பேசுகிற ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ ராகுல் காந்திக்கு இந்த தேர்தலில் விஜய் ஒரு பெர்சன்டேஜ் வாங்கினார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆசை வரும், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம விஜயை உள்ள கொண்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் ஜான் ஆரோக்கியசாமியோட அல்டிமேட் பிளானும் இந்தியா கூட்டணிக்குள்ள திமுகவை எடுத்துட்டு அந்த இடத்துல போய் தாவேக்கு உட்கார ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் அவருடைய நோக்கம். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ராகுல் காந்திக்கு அவர் பேசி பாருங்க, நாங்கள் பெர்சன்டேஜ் தான் ப்ரூவ் பண்ணுறோம், 15% வந்துட்டோம், நீங்கள் எங்களை இப்போ கூப்பிடுங்கன்னா அவர் கூப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் இந்த வாட்டி ரொம்ப ஸ்டாலினோட அணுக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற நமக்கு தெரியலை. அப்படிங்கிறத தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இல்லை, நிச்சயமாக நல்லா இல்லை. பட் இங்கே இப்போ இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓகே, நம்ம திமுக இல்லாட்டி நம்ம கரை சேர முடியாது. பட் இதுலேயுமே கூட 28 எத்தனை ஜெயிப்பாங்கிறது பெரிய கேள்வி தான். சில கருத்துக்கள் இப்போலாம் போடும்போது 10 தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 10 தான் அப்படின்னா மறுபடியும் விசிக கதை தான். விசிக இவ்வளோ நீங்கள் கூட்டணி கட்சியில் எல்லாமே வந்து அதிமுக அடி வாங்க போகுது அப்படின்னா இது உங்களுடைய இருப்புக்கு பெரிய பிரச்சனை. திமுக ஒரு திமுக கூட்டணி ஜெயிக்குது, திமுக மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு வலுவே இல்லை அப்படின்னா இது எல்லோருக்குமான பிரச்சனையாக இது மாறும். அதை வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, ராகுல் காந்தி வந்து அந்த ரிஸ்க்கை இப்போ விஜய் ஒரு பர்சன்டேஜாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் பாராளுமன்றத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா திமுக உடனே என்ன பண்ணுவாங்க, இந்தியா கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கழட்டுங்கம்பாங்க. அவங்க அப்படி தான் போவாங்க. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றவங்களாம் போச்சு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி. காங்கிரஸே இல்லாத இப்போ இவர் டிஆர்எஸ் சொன்னார், சந்திரசேகர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்குவோம், நமக்கு தேவையில்லை. நீங்கள் மம்தா பானர்ஜி வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இல்லை அகிலேஷ் யாதவ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏதோ ஒன்று கதை சொல்லுவாங்க, இல்லை ஃபரூக் அப்துல்லா இருக்கட்டும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் காங்கிரஸ் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கிறாங்க. டிவிக்கோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு போகலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட பரவாயில்ல அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற அதோட பிரச்சார யுக்தி இந்த வாட்டி கொஞ்சம் இறங்கி அடித்தாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி வந்து அவர் வந்து பழனிசாமி வந்து பல்வேறு தொகுதியில் வந்து போயிட்டு பிரச்சாரம் செய்திருக்காரு. அதுவும் வந்து அவங்க என்ன பேசுனாங்களோ அதே மொழியில் பேசியிருக்காரு. அவங்க பேசின அதே மொழியில் அவர் பதில் சொல்லியிருக்காரு. உதயநிதிக்கு என்ன பேசணும் அதே மொழியில் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன அநாகரிகமான ஒரு தனி மனித தாக்குதல் வரை போயிடுச்சு அப்படின்ற அவளுக்கெல்லாம் போனால், அப்போ அவர் சொல்லும்போது அவர் பேசினாங்க நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி அவரும் முடிச்சிருக்காரு. இது எப்படி சார் இந்த விசாரத்தை பார்த்தீங்க? நீங்கள் 2019, 2021, 2024, 26 தொடர்ச்சியாக இந்த களத்தில் இயல்பாக பேசக்கூடிய நல்லா வளர்ந்த ஒரு அரசியல்வாதியாக எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இருக்கார். 2019 வரை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி எவ்வளோ தூரம் அவர் ஏன்னா அவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் நிச்சயமாக கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை. இளைஞர்களை பெருசாக இருக்க முடியல, கட்சிக்குள்ளேயும் இளைஞர் அமைப்புங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னொன்று 2021 ஓபிஎஸ்ஸும் இவரும் இருந்தாங்கன்னா தென் மாவட்டங்கள் அவர் பார்த்துக்கிட்டாரு, இங்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டாரு இருந்துச்சு. இன்றைக்கி முழுக்க இவர் மட்டும்தான் போகணும்.
எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அவங்களோட தொகுதிகளை சுருங்கிட்டாங்க. இப்போ வேலுமணி நீ கோயம்புத்தூர் மட்டும் 10 தொகுதி பார்த்துக்கிட்டா போதும். தங்கமணி சேலத்து நாமக்கல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த விஜயபாஸ்கர் நீங்கள் புதுக்கோட்டை அங்கிட்டு பார்த்துக்கோங்க. திருச்சியில் இருக்கவும் திருச்சியை பார்த்துங்க. இப்படி ஒன்று ஆயிடுச்சு. இப்போ இவர் எந்த ஒரு தலைவராலும் எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இல்லை. அப்போ இவர் ஒருத்தர் தான் போகணும் அப்படின்னு. அதாவது என்ன பிளான் பண்ணால் 2 தடவை போயிடலாம். ஒன்று முன்னாடியே தமிழகத்தை மக்களை மீட்போம், தமிழகத்தை கபம் முன்னாடியே போயிட்டார். இப்போ 2வது டைம் ஒன்று போயிட்டார். ஸோ களத்தில் டெய்லி வந்து திமுக என்ன பேசுகிறாங்க, திமுகவுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தார். இன்னொன்று இந்த களத்தை இப்போ சில பேர் நடுவில் வந்து டிவிக்கே சொல்லும்போது அதெல்லாம் டிவிக்கெல்லாம் கிடையாது. இந்த களம் என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான போட்டி தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். நீங்கள் இந்த தேர்தல் ஆரம்பித்த உடனே அப்போ வந்து டிவிக்கேயோட இதெல்லாம் ஹோல்டெலாம் போயிடுச்சு. அப்போ முழுக்க தேர்தலும் இப்படி தான் போகும். அவங்க என்ன தான் சத்தம் போட்டாலும் எதிர் சிலர் நான் தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். நல்லா பேசினார், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களை போய் சேர்த்தார். நல்ல கூட்டமும் இருந்தது அவருக்கு. ஏன்னா இந்த வாட்டி போன வாட்டியோட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று அவருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா அவருக்கு ஒரு விமர்சனம் இருக்குது, தொடர்ச்சியாக தோல்வி முகத்தில் இருக்கார். அப்போது கட்சியை தக்க வைக்கிறாலும் சரி, ஆட்சியை தக்க வைக்கிறாலும் சரி, அவருக்கு முக்கியமான தேர்தலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஸோ அதனால் வந்து அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். முதல்ல வந்து அவருக்கு எனக்கு ஒரே ஒருத்தம் என்ன கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் டிவிக்கு ரொம்ப அவர் வந்து உள்ளே வந்துருவாங்க நம்பினது ஒரு பெரிய கரூர் சம்பவத்துக்கு வந்து கொடியெல்லாம் காமிச்ச போதே ஏதோ வந்துட்டாங்க அப்படிலாம் சொன்னார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் இவ்வளோ காப்பாற்றிருக்க அவசியம் இல்லை. சட்டமன்றத்துக்குள்ள சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம், இல்லை வெளியே பேட்டி கொடுக்கும்போது விஜய் என்ன பண்ணாருங்க அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா போலீஸ் ஒரு காரணம் சொல்லி விஜயும் ஒரு காரணம், அவர் ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அந்த இடத்துல பெரிய லீடராக ஒரு ஃபார்ம் இருப்பார். அந்த இடத்த அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற பார்க்குறேன். அதை தாண்டி அவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டார். இன்னொன்று விஜய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து தன்னோட கடைசி பிரச்சாரத்தில் தான் அவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட டைம் முடிஞ்ச இனிமேல் யாருமே பேச மாட்டாங்கப்பா, நான் சின்ன குழந்தைங்க போய் பெல் அடிச்சுட்டு ஓடி வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை தான் விஜய் பார்த்தார். உண்மையிலே விஜய்க்கு வந்து ஒரு வீரமானவராக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கொடுத்து பேச அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பார். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இனிமேல் நம்ம எடப்பாடி ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கோழையான வேலையை தான் விஜய் பார்த்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமி தொடமாட்டேன் மற்றும் பலர் சொல்லி சொன்னாலும் விஜய் மனசில் அது இருக்குது, அவங்க தான் பெரிய போட்டியாக இருப்பாங்கிறது இருக்குது. அதை ரொம்ப கடைசியாக தான் அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறேன். சார் அடுத்து பாஜக, அதாவது வந்து பாஜக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, அண்ணாமலை வந்து அதிமுக விட்டு வெளியே வந்தது, அண்ணாமலையை நீக்கினா தான் நாங்கள் கூட்டணி பேசுவோம்ன்ற விஷயம், இதெல்லாம் போனப்புறம் அண்ணாமலை வந்து மொத்தமாகவே வந்து வெளியே போகிறாரு, அது மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அன்பு கூட்டம்ன்ற ஒரு தனியாக கிளம்புனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஜகவில் முக்கியமாக 4 பேர் வந்து அவங்க நீக்கிறாங்க, அண்ணாமலை ஓரம் கட்டுறாங்கலாம் சொல்லப்பட்ட சூழ்நிலை. அவர் திடீர்னு அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னா குறுகிய காலத்தில் ஒரு 10-15 நாளில் எல்லா தொகுதியிலும் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதில் கேள்விப்பட்டவரை பல எம்எல்ஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ தொகுதிகளுக்கு எடப்பாடியாரே லிஸ்ட் போட்டு கொடுத்தாரு, அண்ணாமலைங்கெல்லாம் போய் பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஸோ அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி சார் இந்த விஷயங்களில் பார்க்குறீங்க? நீங்கள் அண்ணாமலை குறித்து நிறைய பேசுறதுனால மே 4ஆம் தேதி ஒரு பக்கம் முடிவுகள், இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன பேச போகிறாங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எல்லாரும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு 4ஆம் தேதி நான் பேசுகிறேன் எதாக இருந்தாலும், இப்போ நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபேக்டர் அப்படிங்கிற சார், நீங்கள் வந்து அவர் இந்த பாஜகங்கிற கட்சியை 11% கொண்டு போனதில் அண்ணாமலைக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கிறது. நீங்கள் வந்து தனிச்சு போனால் அது சரியாக வராது. நீங்கள் சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி ஆகட்டி கூட நீங்கள் இன்றைக்கி ஒரு காலத்தில் காங்கிரஸோட சின்ன கட்சின்னு பேசிட்டு இருந்தவங்களா, இல்லைங்க இன்றைக்கி காங்கிரஸுக்கும் பாஜகவும் போட்டி வச்சா பாஜக தான் பெரிய கட்சி, இதோட 3வது கட்சியாகவே அவர் வந்து கொண்டு வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கும் அது எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா இல்லை. நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரனோட ரீப்ளேஸ்மெண்ட், இன்னும் சொல்லப்போனால் நயினார் நாகேந்திரன் இந்த கூட்டணியை ஹேண்டில் பண்ண விதம், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்த விதம் எல்லாமே வந்து பெரிய 27 சார். நீங்கள் பாருங்களேன், அண்ணாமலையோட டிமாண்ட் என்ன, 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை, அப்படி தான் டிமாண்ட் இருந்துச்சு. இது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப 4 நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும் சொன்னால் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, 27 சீட்டுப்பா அப்படி முடிச்சிட்டாங்க. இது பாஜகவே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டார் அவர். இன்னும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட. இது என்ன நடக்குது, இன்னொன்று பார்த்து மினிஸ்ட்ரி தொகுதி எங்கெல்லாம் அதிமுக ஜெயிப்பதுக்கான வாய்ப்புகளே எப்படி தள்ளி விடுறாங்க சார். புதுக்கோட்டை சார்னா புதுக்கோட்டையில் 3 சீட்டு கொடுக்குறாங்க சார். எப்படி பாஜக என்ன கட்டமைப்பு இருக்குது, எப்படி வெல்லுவாங்க? இப்போ நீங்கள் முத்துராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார், புதுக்கோட்டை எம்எல்ஏ. அவர் வந்து என்ன, ஓகே பாஜகவா, ரைட், ஓகே நான் ஜெயிச்சிட்டேன், நான் சட்டமன்றத்தில் மறுபடியும் போயிடுவேன், நான் அடுத்த மினிஸ்டர் தான் ஆறுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆலங்குடி ரைட், ஓகே அது கொடுத்துட்டாங்களா, அறந்தாங்கி ராமச்சந்திரன் எடுத்து கொடுத்துட்டாங்களா, ஓகே. திருவையாறு, நீங்கள் வந்து கும்பகோணம், சம்பந்தமே இல்லாத தொகுதிகள், மினிஸ்ட்ரி தொகுதிகள், ரொம்ப டஃப்பான சீட்ஸாக கொடுத்து தள்ளி விட்டாங்க. இது ஒருவேளை அண்ணாமலை இருந்தால் நடக்குமா? நடந்திருக்காது. நீங்கள் நயனாதரன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நெல்லை வேண்டாம், அது ஓகே அது வேண்டாமா, நான் சாத்தூர் போய்க்கிறேன். தமிழிசை அவர்களுக்கு எனக்கு நீங்கள் மயிலாப்பூர் கொடுத்துறீங்களா, யார் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்க உண்மையிலே அவங்கள வந்து கவர்னர் வரைக்கும் ஆகிட்டாங்க. எனக்கு கேட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு வைஸ் பிரசிடென்ட் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. மறுபடியும் பிடிவாதமான சட்டமன்றத்துக்குள்ளே தான் போவேன்.
எனக்கு தெரிஞ்ச 3வது இடம் தான் வருவாங்க. வெங்கட்ரமணன் தான் தாவேக்கா தான் அந்த இடத்துல 2வது வரும். ஏன் இந்த ஒரு விசப்பரிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க? அதுவும் ஏன்னா பாஜக இருக்கிற எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, மயிலாப்பூரே இது வச்சு உழைக்கிறாங்க, வேளச்சேரியில் இது உழைக்கணும்னு உழைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் தான் இப்போ எல் முருகன் அவர்கள் மந்திரியா இருக்கீங்க, ஆனாலும் எனக்கு சட்டமன்றத்துக்குள்ள தான் சார் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் மேலிடத்தில் சொல்கிற விஷயத்தை தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறார் சார். அது எப்படி சார் இருந்தது? இவங்களே அப்படி ஒருவேளை மேலிட சொன்னாலும் இல்லைங்க எனக்கு வேண்டாம், நான் மினிஸ்ட்ரி தானே இருக்கேன், வேற ஒருத்தர் வாய்ப்பு கொடுங்க தான் சரியாக இருக்கும். இவங்களுக்கு ஏன் அந்த ஆசை மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள போகணுங்கிற ஒரு ஆசை ஏன் தீராத ஆசை இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் வந்து அண்ணாமலை தேர்தலில் நிற்காமல் இருப்பதும் அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அவர் எங்கேயாவது நின்றுக்கணும், அவருக்கு சரியான தொகுதியை கொடுத்துருக்கணும். கோவையில் வானதி அவங்க அதான் சொல்லி இந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எங்கள் சரி கெட்டியமாக பிடிச்சிக்குவோம், எங்களுக்கு 27 கொடுத்தா என்ன 18 கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு இடம் என்பது நீங்கள் பாஜகங்கிற கட்சியை 3ஆவதாக வளர்த்தெடுத்த கட்சியை மறுபடியும் இப்போ நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு இப்போ ஜி.கே. வாசனோட சேர்ந்து 32 இடங்கள் தாமரை நிற்கிறது. அந்த 32 இடங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா இது மறுபடியும் 4% கட்சியாக மாறும். நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன், 32 தொகுதிக்கு அவ்வளோதான் வரும். நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் எத்தனை தொகுதிகள் நின்னாங்க, இதில் வந்து எவ்வளோ தொகுதியில் நிற்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அப்போது இப்போ மறுபடியும் 3வது கட்சியாக தாவேக்கா வருது, 4வது கட்சியாக நாம் தமிழர் வருதுன்னா 5வது கட்சியாக இல்லை காங்கிரஸும் அதை விட கூட எடுத்துருந்துச்சுன்னா 22 தொகுதி அவங்க கூட எடுத்திருந்தாங்கன்னா 6வது கட்சியாக பாஜக போகும். அப்போது ஒரு சென்ட்ரல் லீடர்ஷிப் இதுதான் எதிர்பார்க்குதா? அப்போ நீங்கள் ஒரு ஃபேக்டர் மூலியமாக இது ஒட்டுமொத்தமாக காலியாகுது அப்படின்னா அப்போ இது வரைக்கும் உழைப்பு அவங்களுக்கே என்ன நடக்கும்? பெரிய சோர்வு ஏற்படாதா? அது அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தப்பு நான் பார்க்கின்றேன். அண்ணாமலை அக்காமடேட் பண்ணி கொண்டு போயிருக்கணும். ஒன்று அவருக்கு சென்ட்ரல் லீடர்ஷிப்பில் ஏதாவது கொடுத்துருக்கணும், அதுவும் நடக்கலை. அவர் அது கொடுப்பேன்னு சொல்லி செய்திகள்லாம் ஓடிச்சு, அதுவும் கொடுக்கல. இங்கே ஸ்டேட் லீடர்ஷிப்லையும் கொடுக்கல. அவருக்கு நம்ம யார் கூட சார்ந்து இருந்தால் நம்ம வளர முடியாது, தனிச்சு தான் போகணும்னு அவர் ஒரு இடத்துக்கு வரார். இன்னும் சொல்ல போனால் இப்போ விஜய்க்கு ஒரு கூட்டம் இருந்தால் அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது, அதை மொத்தம் தான் ஆகணும். அப்போ அந்த கூட்டத்தையும் இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. மேபி மே 4ஆம் தேதி அவர் கொடுக்க போகின்ற அந்த பேட்டி இல்லை அவர் என்ன விரிவாக பேச போகிறாங்களோ இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.